வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் சமமாக எடுத்து இட்லி எப்படி பஞ்சு மாதிரி செய்யுதுன்னு வாங்கம்மா பார்க்கலாம். இப்போது புழுங்கல் அரிசி நான் ஒரு 4 டம்ளர் எடுத்துருக்கேன். இதோட பச்சை அரிசி ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கலாம். சம அளவு ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த மீடியம் சைஸ் டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நம்ம அரிசியை கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 2 அரிசியும் கலந்து காட்டுறேன் பாருங்கள். புழுங்கல் அரிசி நல்லா மஞ்சள் நிறமாக இருந்தது. பச்சரிசி பாருங்கள் நல்லா வெள்ளையாகவே இருந்தது. இதில் தூசு கல் நெல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஊற போட்டுடலாம். அரிசி சுத்தமாக தான் இருந்தது. பிசு பிசுலாம் எதுவும் இல்லை. பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கல் உப்பு சேர்த்து கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள் அது தூசு தான். இதையும் நான் கழுவி எடுத்து ஊற வச்சிடலாம். 4 மணி நேரமாக ஊற அடிச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கலாம். நான் உளுந்து எந்த டம்ளரில் அரிசி இருந்து எடுத்தனோ அதே டம்ளரில் உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். இதோட ஜவ்வரிசி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகமாக சேர்த்தாலுமே இட்லி நல்லா வராது. தோசை ஊற்றும் போது நம்ம கல்லை ஒட்ட ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பூன் போதுமான அளவு. நான் இது கூட வெந்தயங்கண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள் நல்லா இதை ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். எப்போவுமே உளுந்து ஊற வைக்கும்போது நான் ஒரு 4 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போவுமே உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நம்ம உளுந்து நிறைய நம்மளுக்கு காணும். இப்போ பாருங்கள் நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா தண்ணி கொதித்த பிறகு இட்லி ஊற்றுங்க. இப்போ ஊற்றி மூடி வச்சுட்டு திறந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊற்றுனது ஒரு அளவுனா இட்லி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சோடா மாவு எதுவும் சேர்க்கலை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு அளவு காட்டியிருப்பேன். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு அளவுகள் எடுத்திருப்போம். இந்த அளவு நான் சமமாக பச்சரிசி சரி புழுங்கல் அரிசியும் சரி சமமாக எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு அளவு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இப்போ பாருங்கள் தோசையும் நல்லா முருகலாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு